ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் எங்கள் வீட்டில் இட்லி பொடி எப்படி திரிக்கலான்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். கருப்பு உளுந்து பாருங்க, இது ஒரு அரை அரை கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகா வத்தல் எனக்கு காரமான 20 வத்தல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். பாருங்க, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்க்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் உளுந்து போட்டுட்டேன். உளுந்து அப்படியே வருங்க. ரொம்ப இந்த இதுலயே இப்போ இந்த பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதுலயே வரமிளகாவையும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுத்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தாச்சு. இனி நான் ஆற வச்சுட்டு உங்களுக்கு திரிச்சு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொடி திரிச்சுட்டேன். இட்லி பொடி பாருங்க.